அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாலின். நேத்து பாத்தீங்கன்னா நம்முடைய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் ஒரே நாள்ல 1,85,000 வந்து பனை மரங்களை நட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நேத்து 85,000 பனை மரங்களை 40 இடங்கள்ல கடற்கரை ஓரங்கள்ல நட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம குளங்களை சுத்தியும் வந்து பனை மரங்கள் நடணும் அப்படின்னு நட்டு இருக்காங்க. இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஐயோ அவங்க பண்ணாலாம் வந்து அது குலத்தொழில் எல்லாம் கிடையாதுங்க. சீமானண்ண பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அது வந்து குலத்தொழில். கல்லு இறக்குறாரு, மருத்துவம் படிக்க போற மாணவர்களை பின்னோக்கி நகர்த்தி கொண்டு போறாரு. யாரு? சீமானண்ணன். ஏன்னா சீமானண்ணன் பண்ணா, சீமானண்ணன் பனை விதை நட்டா, சீமானண்ணன் கல் இறக்குனா, சீமானண்ணன் வந்து பனையில இருந்து பெறப்படும் மூலப்பொருட்கள்ல இருந்து, பனை பொருட்கள் இருந்து நம்ம வியாபாரம் பண்ணி தற்சார்பு பொருளாதார கொள்கையில வாழலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து குலத்தொழிலுங்க. பின்னோக்கி கூட்டின்னு போறாரு. எப்படி? ஒரு சமூகம் சார்ந்த, அதாவது அது ஒரு சமூகம் சார்ந்த தொழில், ஒரு சாதி சார்ந்த தொழில். சாதியா கட்டமைக்கிறாரு சீமானு, சாதியை உருவாக்குறாரு. எப்படி? ஒரு பனை மரம் வச்சாலோ, இல்ல பனை மரத்தை பத்தி பேசினாலோ, மரத்தை கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்தாலோ, மரங்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்தினாலோ, இல்ல ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினாலோ, இல்ல வந்து கல் இறக்கினாலோ, அது யாரு? சீமானந்தன் செஞ்சா மட்டும்தான் வந்து அவர் வந்து பின்னோக்கி கொண்டு போறாரு, குலத்தொழில ஊக்குவிக்கிறாரு, எல்லாமே சொல்லுவாங்க. இதே இந்த திமுக அரசு செஞ்சா வாய மூடின்னு சும்மா இருப்பாங்க. இந்த அம்மாவை பேட்டி எடுக்கிறாங்க. யாரு? நம்ம அக்கா மேயர் பிரியா வந்து பேட்டி எடுக்கிறாங்க. நாங்க அந்த அம்மா சொல்றாங்க, இத்தனை மண்டலங்கள், அதாவது சென்னை மாநகராட்சி உட்பட்ட அனைத்து மண்டலங்களிலும் இதை செய்ய சொல்லியிருக்கோம், மாமன்ற உறுப்பினர்கள் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து 1,85,000 பனை விதை நட்டே ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 85,000 பனை விதைகள் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்கும் போது அந்த நிருபர் கேட்கிறாரு, நீங்க பனை விதைக்கிறீங்க, பனை மரம் நடுறீங்க, ஆனா கல் இறக்கத்துக்கு வந்து தடை போடுறீங்களே அப்படின்ட்டு நெத்தியில அடிச்ச மாதிரி ஒருத்தன் கேட்டான். அந்த அம்மா வந்து அதை அப்படியே விட்டுட்டு எப்படி சொல்றாங்கன்னா, அதுக்கு பதில் எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு விஷயம் ஆரம்பிச்சா வரவேற்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க பனை விதை நட்டு இருக்கோம், ஒரு வருஷம் ஆகுங்க. ஒரு வருஷம் ஆகும்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷம் கழிச்சு கல் இறப்பீங்களா? 1,85,000 மரத்துல கல் இறப்பீங்களா? அப்ப அது வந்து சாதி தொழில் ஆகாதா? அது ஒரு குலத்தொழில் ஆகாதா? அந்த பனை விதை நடுறவங்க யாரு? மாணவர்கள். அப்ப மாணவர்கள், மருத்துவம் படிக்க போற மாணவர்களுக்கு நீங்க கூட்டு வந்து என்ன பண்றீங்க? சாதி தொழிலை கத்து தரீங்களா? அது எப்படி? அந்த சீமான் பண்ணா அது வந்து பிற்போக்கு, நீங்க பண்ணா முற்போக்காது, சுற்றுச்சூழலுக்கு ஏத்ததா அது? அடுத்தது ரெண்டாவது கேள்வி அந்த அம்மா கிட்ட என்ன கேக்குறாங்க தெரியுமா? 2 அடி பள்ளம் தோண்டி தானே பனை விதையை வைக்கணும், நீங்க ஒரு அடியில வைக்கிறீங்களே. அந்த அம்மா அதுக்கு பதிலே சொல்ல. பதில் சொல்லாம ஸ்கிப் பண்ணி எப்படி போறாங்கன்னா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பனை விதை வந்து சாலை ஓரங்கள்ல இருக்கும், இப்ப அதெல்லாம் இல்ல. பனையும் தென்னையும் இருக்கும், இப்ப அதெல்லாம் இல்ல. ஒரு மரம் விழுந்தா கூட எப்படி மரம் வந்து விழுதான்? எதுல விழுதான்? புயல் அடிச்சு காத்தடிச்சு விழுதான். இவங்க வந்து சாலை விரிவாக்கத்துக்காக எடுக்கலாம், அதுவா விழுதான், தானா விழுதான், தொப்பு தொப்புன்னு விழுதான். அப்படி விழுந்தா ஒண்ணுத்துக்கு 10 மரம் நன்னுமா. யார் சொன்னா இத? இவங்க சாலை விரிவாக்கம் பண்ணும் போது எத்தனை மரங்கள் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற ஒரு மரத்துக்கு 10 மரம் நட்டே ஆகணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நீதிபதி இவங்க கண்டிச்சிருக்காரு, நீங்க சாலை விரிவாக்கம் பண்ணும் போது இத்தனை மரங்கள் நன்னுமே, ஏன் நடல நீங்க அப்படின்ட்டு. அதை சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா, இது ஒரு ஆரம்பம். இது அந்த அம்மா வந்து கேட்டது வந்து 2 அடி தோண்டி பனை விதை வைக்கணும். அந்த அம்மா சொல்றாங்க அது நம்ம நாட்டு மரம், எங்களுக்கு எல்லாம் தெரியாது அது நாட்டு மரம். பனை வந்து நாட்டு மரம், இந்த அம்மா தான் வந்து நம்மளுக்கு சொல்லி தரணும் அது நாட்டு மரம். ஏய், இதே தாண்டா நாங்களும் பண்ணியிருந்தோம், நீ இப்பதான் ஆரம்பிக்கிற. நாங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தா கணக்கான பனை திட்டம் போட்டு கோடிக்கணக்கான பனை மரங்களை விதைகளை நட்டு புதைச்சி வச்சிருக்கோம் நாங்க. அதெல்லாம் விட்டு வளரவே ஆரம்பிச்சிச்சு, இப்பதான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது யார் தெரியுமா எனக்கு சொல்லி தருவான்னு நான் நினைக்கிறேன். அங்க உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ராஜீவ் காந்தி அறிவுச்செல்வன் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுவாரு, இங்க நடக்குது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அங்க போட்டு கொடுத்துருவாரு. வீர வணக்கம் கொண்டு பண்ண வச்சிட்டாரு. நான் தமிழ்ச்சியில இருந்து போனார்ல, இங்க வீர வணக்கம் பண்றோம், அங்க ஐயா ஸ்டாலினே உதயநிதியை வீர வணக்கம் பண்ண வச்சிட்டாரு. நாம் தமிழ் கட்சியில என்ன நடைமுறையோ அதை அங்க எடுத்துன்னு வராரு. இப்போ சீமான் மரங்களின் மாநாடு அப்படின்னு போட்டோன்னே இவங்க அதை பண்ணிட்டா நல்லா இருக்கு, ஆனா வந்து சீமான் பண்ணக்கூடாது, நம்ம தான் பண்ணணும். அப்ப என்ன பண்ணோம்? செந்தில்வேலு, இந்த உண்ணி அரசு, ஒட்டுநில வன்னி அரசு, இந்த எராமிச, இந்த யூடியூப் வீட்டை சொத்த முட்டி சத்த ஒருத்தர் இருப்பான், இவங்கெல்லாம் சொல்லி பேசு, சீமான் வந்து குலத்தொழிலை வளர்க்கிறாரு, சீமான் வந்து பிற்போக்குவாதியா பண்றாரு, இவர் பண்றதெல்லாம் வந்து RSS கைக்கூலி மாதிரி இருக்கு, இவர் பண்ணாலும் சனாதனத்துக்கு ஏத்ததாக இருக்கு, பேசு பேசுன்னு பேச விட்டுட்டு அப்படியே என்ன பண்றது, இந்த பக்கம் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இதை பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு மேயரை விட்டு பண்ண வைக்க வேண்டியது, அமைச்சரை விட்டு சொல்ல வைக்கிறது. ஒரு பனைமரத்தை வெட்டணும்னா நீங்க அனுமதி பெற்றுதான் வெட்டணும். என்ன திடீர்னு இவங்க ஞானம் உதயம் பனை மரத்து மேல எல்லாம் இங்க இருந்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. நாம் தமிழ் கட்சியில இருந்து ஜெராக்ஸ். அண்ணன் வந்து மரங்களின் மாநாடு போடும்போது இந்த எராமிச பேசலாம், நான் வந்து மனிதர்களோட பேசலாம், ஆடு மாடு மரங்களோட பேசுறவங்க நான் ஏன் பேசணும் அப்படின்ட்டு. நான் ஒன்னு சொல்லிட்டா, என் பொண்ணு வந்து ஒரு தனியார் பள்ளியில படிக்கிறான்.
ஆங்கில வழி கல்வி தான் படிக்கிறா. அவன் இந்த காலாண்டு தேர்வு முடிஞ்சு அன்னைக்கு சாயந்தரம் வந்து வீட்டு கடைசி தேர்வு முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ஒரு மெசேஜ் வருது. இந்த காலாண்டு தேர்வு அந்த விடுமுறை நாட்கள்ல ஒரு மரத்தை நட்டு அதை புகைப்படம் எடுத்து அனுப்பணும், அதுக்கு உங்களுக்கு மார்க்கு. இதேதான் அந்த சீமான் பேசினாரு, இததான் சொன்னாரு அவரு. சொன்னது அப்படியே அரசு இப்ப செஞ்சுன்னு இருக்கு. ஏன்டா நீ காப்பி அடிக்கிற, தைரியமா அடிச்சுட்டு போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்களுடைய செயற்பாட்டு வரைவை நீ அப்படியே காப்பி அடிக்க போற. இந்த தேர்தல்ல டிஎம்கேயோட செயற்பாட்டு வரைவோ நாம் தமிழ் கட்சியோட செயற்பாட்டு வரைவோ ஒன்னாதான் இருக்கும். நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுதோ அதை எல்லா கட்சியாரும் சொல்றானா இல்லையான்னு பாருங்க. அது அதிமுக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எங்களோட செயற்பாட்டு வரைவு மேனிஃபெஸ்டோ என்ன இருக்கோ அதே தான் மிச்சம் எல்லாரும் வைக்க போறாங்க. இதுல திரும்ப வருவோம், இந்த அம்மா மேயர் பிரியாவுக்கு வருவோம். இந்த அம்மா மேயர் பிரியா கிட்ட வந்து கேட்கும் போது அப்பதான் இன்னொரு நிருபர் சொல்றாரு, ஏங்க அவர் கேட்டது நீங்க காதுல சரியா வாங்கல, பண விதத்தை 2 அடி, பனை விதையை வந்து 2 அடி தோண்டி உள்ள வைக்கணுங்க, 1 அடியிலேயே வைக்கிறீங்க நீங்க, அது தப்புங்க, வளராதுங்க அப்படின்றாரு. அது என்னங்க பெரிய விஷயம், தோண்டி வச்சுட்டா போச்சு. நாங்க என்னமோ வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சா பனை விதை நடுறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் கல்லூரி படிக்கிற மாணவர்கள், என்ஜிஓல இருக்கிறவங்க, தன்னார்வ தொண்டர்கள், அவங்களுக்கு தெரியுங்க அப்படின்ட்டு. ஏமா தெரியும் சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றான், 1 அடியில பனை விதை வச்சு மூடுறான். என்னத்துக்கு பிரயோஜனமாகும்? அந்த நிருபருக்கு தெரியுது, சொல்றான் இல்லங்க நாங்க மாத்தி பண்றோங்க, இப்ப மாத்தி பண்ணிடுவாங்க, மத்த இடத்துல மாத்துங்க, 2 அடி தோணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல கூட வந்து ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு பனை விதையை நெட்டோம், அவ்வளவுதானே. இந்த அரசு எல்லாத்தையும் வந்து ஒரு கடமைக்கு ஒரு விளம்பரத்துக்கு செய்யுது. இந்த அம்மா பிரியா ஐயோ என்ன ஒரு புத்திசாலி, புதைச்சுத 1 அடியில புதைச்சுத தோண்டிட்டு ரீபிளான் பண்ணுவாங்களாம், அதுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. எப்படி இது வந்து பனை மேல இவங்களுக்கு அக்கறை இல்ல, பணத்து மேல அக்கறை இவங்களுக்கு. இது மூலமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு இவங்க பார்ப்பாங்க. சரி நான் கேட்கிறேன், சென்னை மாநகராட்சியில எல்லா மண்டலங்களும் வந்து நீங்க பணி நட சொன்னீங்களா, எத்தனை மண்டலங்கள் நடப்பட்டு இருக்கு? 85,000 மரங்கள் எங்க நட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள், நேத்து ஒரு நாள், இன்னைக்கு நேத்து ஒரு நாள் 85,000 மரங்கள் நடணும். 1,80,000 மரங்கள் நீங்க வந்து பனை விதைகள் வந்து நீங்க நடணும்னு சொல்லிருந்தீங்க. எத்தனை இடத்துல நட்டு இருக்கீங்க? உங்களால வெள்ளை அறிக்கை விட முடியுமா? கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சி நடக்கும்போது எல்லாத்துக்கும் உங்க தலைவர் கேட்டாரு, வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை, ஒரு வெள்ளை அறிக்கை, எந்தெந்த இடத்துல நட்டீங்க, எவ்வளவு நட்டீங்க, எத்தனை பேர் நட்டாங்க? என்னங்க நாங்க சொன்னா, நாங்க வந்து படித்த மாணவர்கள் சொல்றோம், தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வாங்க, ஆடு மாடு வளர்க்கலாம், மரம் வளர்க்கலாம், பனை வளர்க்கலாம், தென்னை வளர்க்கலாம், அதுல இருந்து நிறைய பொருட்கள் கிடைக்குது. அதை கொண்டு நாம வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துல ஒரு பிசினஸ், ஒரு வணிகத்தை செய்யலாம், வெளிநாடுகள்ல வணிகத்தை செய்யலாம். கருப்பட்டியோட விலை இவ்வளவு, ஒரு பனை பாயோட விலை இவ்வளவு, பனை கட்டலோட விலை இவ்வளவு, மண்பானையோட விலை இவ்வளவு, எவ்வளவு சொல்றோம், வெளிநாட்டுல எவ்வளவு அதிகமா விற்கிறான் இந்த பொருட்களுக்கு, மதிப்பு கூட்ட அவன் விற்கிறான். அதை இதை நாம பண்ணுவோம், கல் இறக்குவோம், பதநீர் இறக்குவோம், கல் இறக்குவோம், கல் வந்து பனஞ்சாறு தென்னஞ்சாறு குடிச்ச உடம்புக்கு நல்லது அப்படியெல்லாம் சொல்லும் போது ஐயோ சீமான் குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாரு. ஐயோ டாக்டரா படிக்க போற பசங்களை கூப்பிட்டு வந்து பனைமரம் வதைக்க சொல்றாரு, ஆடு மாடு வளர்க்க சொல்றாரு. இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் பிற்போக்குத்தனம் இல்லையா அப்படின்னு வாடகை வாய்களை விட்டு பேச வைக்க வேண்டியது. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள ஃபுல்லா இங்க திட்டிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இடைவெளி விட்டுட்டு இப்ப அவங்க எடுத்துப்பாங்க, நாங்கள் பனை விதைக்கிறோம், நாங்கள் தென்னை விதைக்கிறோம். அது இல்லாம சரி ஆடு மாடு வளர்க்கறது, வேளாண் தொழில் செய்யுது, விவசாயம் செய்ய தொழுது பிற்போக்குத்தனம் அப்படின்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சியை கணக்கிடும் போது முதல் நிலையில இருக்குது வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். நீ ஏன் முதல்ல வச்சிருக்க? 2ஆம் நிலை வந்து ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி, 3ஆம் நிலை தான் ரியல் எஸ்டேட். நீங்க வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சியை கணக்கிடும் போது வேளாண்மை முதல்ல வச்சிருக்க, பிற்போக்குத்தனம்னா நீயே வேளாண் கல்லூரிகளை ஓபன் பண்ணி வச்சிருக்க, நீ ஆடு மாடு வளர்த்தல் வெட்டினரி சம்பந்தப்பட்ட படிப்புகளை இது பண்ணி வச்சிருக்க, நீ பாடத்திட்டங்களை வச்சிருக்க, நீ அதான் பிற்போக்குத்தனம்ல. அது எப்படி அரசு செஞ்சா முற்போக்கு, அண்ணன் சீமான் சொன்னா, அண்ணன் சீமான் செஞ்சா நான் வச்சு செஞ்சா பிற்போக்கு. இதுல இந்த எராமிசனா யாரு? இவர்தான் சுபவி. இந்த சுபவி, இந்த வன்னி அரசு, விசிகால வன்னி அரசு, அப்புறம் இந்த வேல்வீச்சு பொரட்டா, செந்தில் வேலு பொரட்டா வீச்சுன்னு வைக்கணும். ஐயோ பேச்சா பேசுவாங்க இவங்கெல்லாம், அநியாயத்தினா பேசுவாங்க. திராவிடம் வந்து எல்லாரையும் படிக்க வச்சு மருத்துவர் ஆக்கணும்னு பாக்குது, இவர் பின்னாடி தூக்கின்னு போறாரு, அப்படி பின்கோட்டி நடத்தி கொண்டு போறாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, விவசாயம் பார்க்க சொல்றாரு, உழவு தொழில் பார்க்க சொல்றாரு. இது பிற்போக்குத்தனமானது, இது சனாதனத்துக்கு ஆதரவானது. இவர் சங்கி, இவர் RSS கைக்கூலி. இப்ப நீ யாரோட கைக்கூலி? சரி ஆடு மாடு மாநாடு நடத்தும் போது அவ்வளவு பேசுறீங்களா? கோசாலை எதுக்கு போட்டீங்க? கோசாலை எல்லா கோயில்களிலும் கோசாலை, கோசாலைனா பசு மாடுகளை வைத்து பாதுகாக்கிற ஒரு கொட்டகை. எதுக்கு போட்டீங்க நீங்க? இதுவே வந்து இப்போ இது நான் செந்தில் வேலையத்துல இருந்துன்னு வைங்களேன், இது அதிமுக பண்ணிருக்கீங்களா கோசாலை அப்படின்ட்டு. அவர் என்ன தெரியுமா பேசுவாரு, பாத்தீங்களா பசு மாட்டுக்கு தான் சாலை வைக்கிறாங்க, எரும மாட்டுக்கு வைக்கல, இதுவே வந்து ஒரு சனாதானம் தான், இதுவே ஒரு மனு தர்மம் தான்.
எப்படி இதுவே ஒரு ஏற்றத்தாழ்வு தான். ஏன் நீங்க வந்து எரும மாட்டுக்கு வந்து நீங்க சாலை வைக்கல, ஏன் பசு மாட்டுக்கு சாலை வைக்கிறீங்க? இந்த கேள்வி எல்லாம் கேட்டு இருப்பான். அதுக்குள்ள ஒரு முத்திரையை குத்தி இவன் RSS, பிஜேபி பி டீம் இதை சொல்ல வேண்டித்தானே? இப்ப சாலை திறந்திருக்காங்களா, சொல்ல வேண்டித்தானே? இந்து அறநிலையத்துறை தொடங்கின கல்லூரியில பிற மதத்தை சார்ந்த ஆசிரியர்களுக்கு இடம் இல்லை. இதை நீ எப்படி பாக்குற செந்தில்வேல்? சுபவி இதை எப்படி பாக்குறாரு? இது சங்கீதானம் இல்லையா? இது RSS கைக்கூலி இல்லையா? ஐயா ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே, சங்கி மாதிரி அங்க பண்றீங்க, சாலை ஆரம்பிக்கிறீங்க, இந்து அறநிலையத்துறையில பிற மதத்தை சார்ந்தவங்களுக்கு இடம் இல்லைன்றீங்க, ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்றீங்க. நீங்க சங்கி மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்க பிஜேபி பி டீம் மாதிரி நடந்திருக்கீங்க. நீங்க என்னங்க பண விதை நட வைக்கிறீங்க மாணவர்களை விட்டு? ஏங்க பிற்போக்குத்தனமா பண்றீங்க? அவங்க எல்லாம் டாக்டர் ஆகட்டும், அவங்க எல்லாம் இன்ஜினியர் ஆகட்டும், அவங்களுக்கு ஏங்க இதெல்லாம் சொல்லி தரீங்க? ஏங்க பனை மரத்தை வெட்டினா உங்ககிட்ட அனுமதி கேட்கணும்? மரத்து கூட பேசுறதுலாம் சீமான் ஒண்ணு வேலைங்க, உங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இந்த சுபவி, செந்தில்வேலன், வன்னியரசெல்லாம். இப்ப என்னத்த புரியுன்னு இருக்காங்க அவங்க? நேத்து நியூஸ பாக்குறோம், 1,80,000 பனை விதைகளை வந்து ஒரே நாள்ல விதைச்சு தள்ளுவாங்களா இவங்க. எங்க? சென்னையில குளத்தை சுத்தி விதைப்பாங்களா, கடற்கரை ஓரங்கள்ல விதைப்பாங்களா, பாலவாக்கத்துல ஆரம்பிச்சிட்டாங்களா, எல்லா மண்டலத்திலயும் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் விதைச்சுன்னு இருக்காங்களாம். நீ காட்டு, இந்த அம்மா பிரியா வந்து விதைத்தது தவிர மிச்ச எத்தனை இடங்கள்ல மாமன்ற உறுப்பினர்கள் பனை விதை நடவு பண்ணியிருக்காங்க? காட்டுங்க ஒரு இடத்துல, நீங்க காட்டம் பார்க்கலாம். உங்களுக்கு பனை மேல ஆர்வம் இல்ல, பணத்து மேல ஆர்வம். இந்த திமுக அரசு என்னைக்குமே மக்களுக்கான அரசு இல்ல, மக்கள் நலனுக்கான அரசு இல்ல. இது மக்களை ஏய்த்து பிழைத்து பணத்தில் கொழுத்து வளரக்கூடிய ஒரு கேடுகெட்ட அரசு இந்த திமுக அரசு. மக்கள் வந்து இது நல்லா யோசிச்சு பார்க்கணும். சீமான் பேசும்போது பிற்போக்குன்றாங்க, அண்ணன் சீமான் பேசுறது எல்லாத்தையும் பிற்போக்குன்றாங்க. அதே அப்படியே காப்பி அடிச்சு இந்த பக்கம் அரசு ஐயா மு க ஸ்டாலின் செஞ்சா முற்போக்குன்றானுங்க, சாதனைன்றானுங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்றானுங்க, வளர்ச்சின்றானுங்க, அடித்தட்டு மக்களோட வளர்ச்சிக்காக தான் இதை பண்றோன்றானுங்க. இது என்னத்த சொல்றதோ, அண்ணன் சொல்றதா, இவங்க எல்லாம் ஒழிக்காம இந்த நாட்டை சரிப்படுத்தவே முடியாது. சரியா சொல்றாரு. இந்த திமுகவை, அதிமுகவை, திராவிட கோட்பாட்டை, கொள்கைகளை, பெரியார் என்ற நாமத்தை, ஈவேரா என்ற பெயரை ஒழிக்காமல் நாம் ஒருபோதும் தமிழ் தேசியத்தையும், தூய தமிழ்நாட்டையும், நல்லதொரு வளமிக்க தமிழ்நாட்டை கொண்டு வர வாய்ப்பே இல்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.